Hi friends, now Tutor Stanley. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எக்ஸல்ல ஃபார்முலா பார்ல calculate now அப்படின்ற இந்த ஒரு மெனுவை பத்தி நாம பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான ஒரு மெனு. ஆக்சுவலி இந்த மெனு எதுக்காக கொடுக்குறேன்னா இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க என்ன நான் இப்போ ஒரு பெரிய ஃபார்முலா எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபார்முலா வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று நான் போட்டிருக்கேன். என்னென்னா இப்போ 3 மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராம் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 3 மார்க் போட்டிருக்கோம். இதில் ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு இஃப் கண்டிஷன் பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த கால்குலேஷன் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்குறதா இருந்தால் எப்படி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம சினாரியோ பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க்ஸ் வந்து 35 மார்க்ஸ்க்கு மேலே எடுத்தால் பாஸு, அது கீழே இருந்தால் எனக்கு ஃபெயிலு. ஓகேங்களா? நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், இஃப் கண்டிஷனில் நீங்கள் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஓகேங்களா? அன்கேட் அப்படின்னா என்னன்னா, கொடுத்த 3 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் ட்ரூ ஆகும், அப்போ தான் பாஸ் ஆகும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், 3 கண்டிஷன் பாருங்கள். D4, E4, F4ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 மொத்தம் 3 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் எனக்கு இந்த D4 greater than equal to 35 நான் செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு D4ங்கிறது 95, அப்போ கண்டிஷன் ட்ரூ தான். இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறது இந்த கால்குலேட் நவ் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கால்குலேட் நவ் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா? கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுங்களா? அதே மாதிரி இந்த கண்டிஷன் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ கால்குலேட் கொடுக்குறேன், கண்டிஷன் ட்ரூ. அதே மாதிரி இதுவும் செலக்ட் பண்ணுறேன், கால்குலேட் கொடுக்குறேன், கண்டிஷன் ட்ரூ. அப்போ நம்மளால் இந்த கால்குலேட் நவ் அப்படின்ற இந்த ஒரு மெனு மூலியமா, இந்த ஆப்ஷன் மூலியமா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு லைனை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்ப இதுக்கு ஷார்ட்கட் கீயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு F9 பிரஸ் பண்ணா கரெக்டா ஒர்க் ஆகும். இந்த கண்டிஷன்ஸ் 3மே ட்ரூவா இருந்தால், ஓகேங்களா, இந்த கண்டிஷன்ஸ் 3மே ட்ரூவா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகணும், பாஸ் வரணும். சரிங்களா? அப்போ இது ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்க. இந்த இஃப் கண்டிஷன் ஃபுல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்க. இது 3மே ட்ரூவா இருக்குங்களா? அப்போ பாஸ் தானே நமக்கு பிரிண்ட் ஆகணும். நீங்கள் கால்குலேட் நவ் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பாஸ்ன்னு வந்துடும். ஸோ அப்போ நம்ம அவுட்புட்டும் நமக்கு பாஸ் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? இன்கேஸ் ஃபெயிலுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் எனக்கு ட்ரூவாக இருக்குது, ஏன்னா 56 மார்க்ஸ். கால்குலேட் நவ் கொடுக்குறேன், கண்டிஷன் எனக்கு ட்ரூ. இங்கே பாருங்க, இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க, கண்டிஷன் ட்ரூ. ஆனால் செகண்ட் மார்க் பாருங்க, எனக்கு 20 தான் இருக்குது. அப்போ எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ், அவுட்புட் ஃபால்ஸ்னு வந்துருச்சுங்களா? இதை செலக்ட் பண்ணுறேன், மறுபடியும் பாருங்கள், கால்குலேட் நவ் கொடுக்குறேன். ஸோ இதுவும் ஃபால்ஸ், நான் இதுவும் ட்ரூ இருக்குது. நான் என்ன சொன்னேன், அன்கேட் கொடுத்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ட்ரூவாக இருந்தால் தான் அவுட்புட் இந்த பாஸ்ன்னு வரும். அப்படி இல்லைனா எல்ஸ் பார்ட் ஃபெயில்னு வருங்களா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் கால்குலேட் நவ் கொடுத்து பாருங்கள், ஃபெயிலுன்ற ஆப்ஷன் வந்துடும். ஸோ அவுட்புட் வந்து ஃபெயில் வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஒரு பெரிய ஃபார்முலா எழுதும்போது அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவால்வேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த கால்குலேட் நவ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அந்த டவுட்ஸ்க்கு நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.